எல்லாரும் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்காம, தமிழில் எழுதுனது திருக்குறளுக்கு முன்னுரை பரிமேலழகர் எழுதினார். இந்த முன்னுரையை படித்தா யாருக்கு என்ன புரியும்? நான் சொல்கிறது புரியுங்களா? திருக்குறள் முன்னுரையை நான் படிக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு சொல்லணும். இல்லாட்டினா தமிழ் எவ்வளோ பெரிய மொழி, அது எவ்வளோ இலக்கியம் நிறைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சொல்கிறேன், படிக்கிறேன் பாருங்கள். மனபலமாச்சு, படிக்கலாம் இல்லை. இந்திரம் முதலிய இறைவர் பதங்களும் அந்தமிழ் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எதற்குரிய மாந்தருக்கு உறுதியென உயர்ந்தவரால் எடுக்கப்பட்ட முடிவு 4 அவை அறம்பொருள் இன்பம் விடுவாம். வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தகுனின் துறவரமாகிய காரண வகையால் கூறப்படுவது அல்லது இலக்கண வகையால் கூறப்படுமாயின் நூல்களால் கூறப்படுவன அறம்பொருள் இன்பம் 3மே